குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செம்பருத்தி பூ டீ எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். செம்பருத்தி பூவில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு தெரியுமா? ஹார்ட் ஃபெயிலியர் வராமல், ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும், நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஹேர் லாஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும், நம்மளோட லிவர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும், அதே மாதிரி கேன்சர் செல்ஸ் வந்து அதிகப்படுத்தாமல் நம்ம உடம்புல தடுக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம இப்போ எப்படி அந்த டீயை போடலாங்கிறத பார்ப்போம். இப்போ நான் 2 செம்பருத்தி பூ வந்து எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பார்ட்ஸ் தான் நான் அப்படி வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, இதை நம்ம போட வேண்டியதில்லை, இதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போ 2 செம்பருத்தி பூ வந்து நான் இப்போ போடுறது வந்து ஒரு ஆளுக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 செம்பருத்தி பூனா 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன், ஒரு ½ லெமன் எடுத்திருக்கேன். நிறைய பேர் சுகர் ஆட் போடணும் அப்படின்றது விரும்புவீங்க. ஆனால் சுகர் போட்டால் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக நமக்கு கிடைக்காது. ஸோ சுகர் வந்து உங்களோட ஆப்ஷன் தான். எனக்கு வேண்டாம், நான் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன். நான் பெஸ்ட் வந்து நீங்கள் சுகர் போடாமல் இருக்கிறது. இப்போ 1 டம்ளர் இருக்கு இல்லையா, அந்த 1 டம்ளரில் இப்போ தண்ணியை நம்ம நல்லா பாயில் பண்ணிடுவோம். இப்போ பாயில் பண்ணி கொதிக்கும் போதே இந்த இதழ்கள் எடுத்து அதில் நம்ம போட்டுருவோம். நீங்கள் கேஸ் இருந்தால் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒருவேளை இண்டக்ஷன் அப்படி இருந்தால் உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல் எப்படி பாயில் பண்ணணும் அதை இது பண்ணிக்கோங்க. ஸோ இதை கொதிச்சு ஒரு கலர் சேஞ்சஸ் வரும், நமக்கு ஒரு ஊதா நிற கலரில் வரும். அந்த கலரில் வரும்போது நம்ம அதை எடுத்துக்கலாம். அதுதான் வந்து கரெக்டான இது. பாருங்கள் கைஸ், ஒரு ஊதா நிற கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். எடுத்துட்டு நம்ம ஒரு வடிகட்டி எடுத்து ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வந்துருச்சு. இப்போ இது எப்படின்னா, ஒரு டம்ளர் இருக்கிறது நமக்கு ஃபுல்லாக பாயில் ஆகி ஒரு 3/4 டம்ளர் வந்திருக்கு. இது ரொம்ப நல்ல பெனிஃபிட்டு. எப்பயுமே 1 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா ½ டம்ளர் வர மாதிரி, இல்லை 3/4 டம்ளர் அந்த மாதிரி வர மாதிரி, அதாவது குவான்டிட்டி நீங்கள் ஊற்றின குவான்டிட்டியை விட அது குறைவாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட செம்பருத்தி டீ ரெடி ஆயிடுச்சு. இதை குடிச்சு நீங்களும் நல்ல ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.